புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் ஒரு திராவிட கட்சி காணாமல் போகும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2 திராவிட கட்சிகளுக்கும் தெரியும், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால், ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி தான் யார் என்பதை மக்களுக்கு காட்டிவிட்டால், அல்லது ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதி தன்னுடைய உழைப்பை மக்களுக்கு காட்டிவிட்டால் அந்த கட்சிகளுக்கு தமிழகத்தில் இடமே இருக்காது. ஏன்னா எங்க ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப யூனிக் ஒர்க்கிங் ஸ்டைல் சார். கிரவுண்ட்லயே தான் இருப்போம், மக்களோடு தான் இருப்போம், ரொம்ப கடுமையா பாடுபடுவோம். நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்ட். இந்தியா ஃபுல்லா பிஜேபியினுடைய ஒரு கவர்னன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிராஸ் ரூட்ஸ் கவர்னன்ஸ் இருக்கும். அதனால் 2 கட்சிகளும் கூட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமா இருக்காங்க. எங்கே எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கை ஓங்குகிறதோ அங்கே எல்லாம் 2 திராவிட கட்சிகளும் கூட்டு முயற்சி செய்வார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சரியம்னாங்கன்னா, அந்த 2 திராவிட கட்சிகளுடைய வாக்காளர்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்க, குறிப்பா பெண் வாக்காளர்கள். திமுக அதிமுக 2 கட்சி. ஏன்னா பிரதமர் மோடி பிடிக்குது சார் அவங்களுக்கு. யாரு பிரதமர்? பிரதம மந்திரி வேட்பாளர் 3 பேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது களம் வேற. ஆனா பிரதம மந்திரி வேட்பாளர் ஒருத்தகிட்ட மட்டும்தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் என்னதான் முயற்சித்தாலும் கூட அவங்களுடைய சொந்த தொண்டர்களுடைய வாக்கு வங்கியை அவர்களால் தக்க வைக்க முடியாது என்பதை இந்த தேர்தல் உணர்த்தும். 2 கட்சியும் கரைவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற நம்பிக்கை. ஒரு கட்சி கரையணும் 2024. காரணம், ஒரு கட்சி கூட்டணி பலமா இருக்கு, உடனே அது கரைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த கட்சியினுடைய பலத்தை நமக்கு தெரியாது, அந்த கட்சி பலமா கூட்டணி பலமான்னு தெரியாது. ஆனா என்னை பொறுத்தவரை 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி நிச்சயமாக இருக்காது. நீங்க அதிமுக அப்படின்ற அது ஏன் அந்த பெயரை பயன்படுத்த மக்கள் மன்றத்தில் விட்டுருவாங்கன்னா, ஏன்னா நான் எப்பொழுதுமே மக்கள் மன்றத்தில் வர்ற ஆள் சார். மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவையா? திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்புக்காக ஒரு கட்சி வேண்டுமா? இல்ல நீங்க எதுக்கு கட்சி வச்சிருக்கீங்க? இல்ல திமுக எதிர்க்கிறதுக்காக கட்சி வச்சிருக்கேன். தட் இஸ் நாட் an ஐடியாலஜி. திமுக எதிர்ப்பதற்காக தமிழ்நாட்டுல கட்சி தேவையில்லைங்க. நீங்க என்ன கவர்னன்ஸ் கொடுக்கறீங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல தேவை. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.